மூணாம் சங்கீதம் 2:8. மூணாம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை வாசி. ரட்சிப்பு கர்த்தருடையது இருப்பதாக. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தர். அதனால தான் சொல்றோம் ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்போ ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? மீட்பு, காப்பாற்றப்படுகிறது, தூக்கி எடுக்கிறது, அதுல இருந்து உன்னை காத்து வெளியே கொண்டு வருது, விடுதலை ஆக்குறது, குணமாக்குறது, உன்னை ஆசீர்வதிக்கிறது. இதுதான் ரட்சிப்புன்னு ஒரே வார்த்தையில் அடையும். ரட்சிப்புனா எல்லாத்தையும் குறிக்குது பாருங்க. உன்னை மீட்டு எடுக்கிறது, உன்னை காப்பாத்துறது, உன்னை ஆசீர்வதிக்கிறது, உன்னை விடுதலை ஆக்குறது, உன்னை குணமாக்குறது, இது எல்லாமே ரட்சிப்புல அடங்கும். அல்லேலூயா. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது பாருங்க. அதனால தான் ரட்சிப்புன்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும். ரட்சிப்புனா மீட்பு. ஆர்சி பைபிள்ல மீட்பு அப்படின்றது இருக்கிறது. தமிழ்ல நம்ம பைபிள்ல ரட்சிப்புன்னு இருக்குது. அப்ப ரட்சிப்புனா என்ன? உன்னை கஷ்டத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உனக்கு வர பலவிதமான சோதனையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்துக்கிறது, உன்னை மீட்டு எடுக்கிறது, அதுதான் ரட்சிப்பு. அப்ப இந்த ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அவர் தான் அவருடைய ஜனங்களை ஆசீர்வாதம். முதல்ல ரட்சிக்கிறார், இரண்டாவது ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் எழுதின புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். 9ஆம் வசனத்தை வாசிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, ரட்சிப்பை பத்தி இங்க சொல்லும்போது, பவுல் சொல்லும்போது, ரோமாபுரியருக்கு சொல்லும்போது சொல்றாரு, என்னவெனில் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ரட்சிப்பு எப்படின்னா, சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்றாரு. சார், ரட்சிக்கப்படணும்னா நான் என்ன மொட்டை அடிக்கணுமா, மாலை பண்ணணுமா, விருதம் இருக்கணுமா, ஏதாவது அன்னதானம் பண்ணணுமா, ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, ஆடு வெட்டணுமா, கோழிக்காவு கொடுக்கணுமா, என்ன சார் செய்யணும்? சார், ஒன்னும் செய்ய வேணாம். என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயினால அறிக்கை பண்ணு. எனக்காக அவர் வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், என்னை மீட்கவே, என்னை காப்பாற்றவே, என்னை ஆசீர்வதிக்கவே அப்படின்னு அறிக்கை பண்ணு. இல்லையா? ரெண்டாவது, அவர் மரித்தோரிலிருந்து முதலாவது உயிரோடு எழுந்தவர். அவர் எனக்காக அவர் உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று இருதயத்திலே விசுவாசி ரட்சிக்கப்படுவார். சிம்பிளா சொல்றாரு. மீட்கப்படுறதுக்கு, காப்பாற்றப்படுறதுக்கு, உன்னை விடுதலை ஆக்குறதுக்கு ஒரு சின்ன வார்த்தை, அருமையான வார்த்தை, ரொம்ப சாதாரணமா எளிய முறையில சொல்லி கொடுக்குறாரு. நீ எந்த பரிகாரமும் செய்ய வேணாம். ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் போதும் நீ ரட்சிக்கப்படுவான்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல சொல்றாரு, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண. ரட்சிப்பு வரணும், வாயில அறிக்கை பண்ணணும். வாயில அறிக்கை பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த அறிக்கைன்றது பண்ணாமல் போகிறதுனாலதான் ரட்சிப்பு வரமாட்டேங்குது, அதாவது மீட்பு வரமாட்டேங்குது, அதாவது விடுதலை வராமல் இருக்கிறது, அதாவது குணமாகாமல் இருக்கிறது, அதாவது நிறைய போடலாம். ஏன் வாயினால அறிக்கை பண்ணும். வாயினால அறிக்கை பண்ணும். என்ன அறிக்கை பண்ணும்? என்ன அறிக்கை பண்ணோம்? கர்த்தராகிய இயேசுவை எப்படி அறிக்கை பண்ணோம், எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்னாக்கா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, சிம்பிளா சொல்றேன். தாவீது சொல்லுங்க சார், அவர் என் அடைக்கலமா இருக்கிறார், அவர் என் அடைக்கலமா இருக்கிறார். ஒரு இடத்துல சொல்லுமா சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். அறிக்கை பாருங்க, என்ன அறிக்கை எப்படி இருக்குது பாருங்க. அதான் அறிக்கை செய். பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அவர் என் கேடயமா இருக்கிறார், அவர் எனக்கு மதுலா இருக்கிறார், அவர் எனக்கு கோட்டையா இருக்கிறார், சத்துருக்கள் எனக்கு என்ன செய்ய முடியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அறிக்கை பாருங்க, அதான் சொல்லணும். அறிக்கை அறிக்கை எப்படின்னா, உனக்கு எதனா பிரச்சனை வரும்போது என்ன சொன்ன, ஐயோ ரட்சிப்பு வரணும், அதுல இருந்து காப்பாற்ற பண்ணா நீ என்ன பண்ண? அறிக்கை. இன்னும் ரொம்ப ஐயோன்றத புழும்புறத ஸ்டாப் பண்ணிடு. ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நிறுத்திடு. ஐயோ எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்காத. என்ன சொல்லலாம்? எது பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், என் மேய்ப்பராய்
இயேசு இருக்கின்ற போது. இந்த வார்த்தை அறிக்கை அப்படி சொல்லணும். யோபு சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, என்னன்னா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பி. என்ன வார்த்தை பாருங்க, அறிக்கை எப்படி இருக்குது. ரட்சிப்பு அதனால தான் வருதுங்க, ரட்சிப்பு அதனால தான் வருது. அப்படி சொல்லணும் பாருங்க, ரட்சிப்பு அதனால தான் வருது. உங்களுக்கு ஒரு வியாதி வரும்போது சொன்னா கர்த்தர் என் பரிகாரியா இருக்கிறார் அப்படி சொல்லுங்க. அது சொல்ல 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 ரட்சிப்புவார். கர்த்தர் என் வியாதி படுக்கையை மாற்றி போடுவார், சொல்ல சொல்ல ரட்சிப்புவார். அல்லேலூயா. உன் கஷ்டங்கள் வரும்போது நான் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கும்படி செய்வார். தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை பெருக செய்கிறவர். அறிக்கை இப்படி அறிக்கை செய்யணும். கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது கஷ்டத்தையே சொன்னா உங்களுக்கு ரட்சிப்பு வராது. அதை அறிக்கை செய்யணும். வாயில அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணணும். என்ன அறிக்கை பண்ணணும், எப்படி பண்ணணும்? இப்போ எனக்கு கூட தான் சொன்னாங்க ஒருத்தர், என்ன ஐயோ பாவம் இவருக்கு ஒரு வீடு இல்லை, கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் போடா. அறிக்கை சொல்றேன். ஐயோ ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட் தான், எனக்கு ஒரு வீடு இல்லைன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. அவன் சொல்றதை கேட்டு மங்கி போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி செய்யக்கூடாது. என்ன சொல்லனா, கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் போ அப்படின்னு. ஐயோ இவருக்கு ஒரு வியாதி இருந்தா, கர்த்தர் எனக்கு சுகமாக்குவார், அவர் தழும்புகளாலும் காயங்களாலும் நான் குணமடைவேன், சுகமடைவேன். அறிக்கை. ஐயோ பாவம் இவர் கடன்ல இருக்காரு, நான் இன்னைக்கு கடன்காரனா இருக்க, நாளைக்கு நான் கடன் கொடுக்கிறவனா இருப்பேன். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலா. அறிக்கை பாருங்க எப்படி. இதுதான் அறிக்கை. அறிக்கையிடும் போது தான் ரட்சிப்பு வரும். அதனால தான் நீங்க சங்கீத புஸ்தகங்கள்லாம் அதிகமா படிங்க. அப்ப அதுல தாவீது எவ்வளவு ஒரு ஒண்ணுமே இல்லாத காரியத்தை அழகா சொல்லுவார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்னு. அவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா பயங்கர தோல்வி, சோர்வு, எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சுட்டு கிடாரு. அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அவர் என்ன சொல்றார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமா நிற்பவன் யார், எனக்கு விரோதமா எழும்புகிறவன் யார், என் சத்துருக்கள் கூட்டம் கூடினார்கள், எனக்கு விரோதமாய் பேசினார்கள், எனக்கு எதிராய் நிற்கிறார்கள், என்னை தொந்தரவு செய்கிறார்கள், நிந்திக்கிறார்கள், என்னை துன்பப்படுத்துகிறார்கள், ஆனாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். என்ன வார்த்தை, அவர் அறிக்கை இப்படிதான். அப்ப இப்படி அறிக்கை செய்ய 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 ரட்சிப்பு வருகிறது. அதனால தான் இங்க சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. 11ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அறிக்கையிட்டுனா ரட்சிப்பு, தொழுது கொண்டினா ரட்சிப்பு. தொழுது கொள்ளும் போது என்ன பண்ணுமா, முதல்ல அறிக்கை செய். அவர் என் தேவன், அவர் என் பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் எனக்கு நீதியானவர், அவர் என் வெளிச்சமா இருக்கிறார், என் இருளை மாற்றுகிறவர், எனக்கு என் விளக்கை ஏற்றுகிறவர், எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறவர், என் எதிர்காலத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறவர். இப்படி நீங்க அறிக்கை செய்யணும். யாராவது ஒரு அவிசுவாசி வந்து, யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படுறவங்க வந்து உங்ககிட்ட சொல்லும் பொழுது, ஏதாவது ஒன்று அபசகனமா சொல்லும் பொழுது, இதெல்லாம் உனக்கு நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் வரமா, இதெல்லாம் நான் செய்வியா அப்படின்னு ஏதாவது ஒரு அபசகனமா சொன்னாக்கா உடனே நீங்க சோர்ந்து போயிட, ஆமா இல்லை அப்படின்னு. ஆனா அபசகனமா சொன்னாங்கன்னா நீ என்ன சொல்லணும், அந்த அம்மாவுக்கு சொல்றேன் பாரு, சஷ்டிகா அந்த அம்மாவுக்கு சொல்றேன், அம்மா நீ கண்டிப்பா சொல்றேன், உங்க வீட்டுக்கார இப்படி வச்சு நீ வீடு கட்டவே மாட்டேன் அப்படின்னு யாருன்னா சொன்னா நீங்க என்ன சொல்லணும், ஆமா நான் தான் பண்றது நான் அப்படின்னு சொல்லிடாது. நீங்க என்ன சொல்லலாம், கர்த்தருகிறார், எனக்கு எல்லாவற்றையும் எங்க வீட்டையும் கட்டுவார், வீட்டுக்காரையும் மாத்துவார். அப்படி அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும். திருப்பி அவங்களுக்கு எப்படி சொல்லணும், அறிக்கை, கர்த்தருகிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்கு செய்வார் அப்படி நீங்க சொன்னீங்க தான் அறிக்கை. இதுல ரட்சிப்பு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை யாராவது ஏமா பாவுருமா பாருங்க, உங்களை யாராவது இந்த வீட்டை விட்டு நீங்க போயிடுவீங்க, உங்களுக்கு பயங்கரமா செய்யறாங்க, நீ இப்போ நீ ஆண்டவருக்குள்ள போயிட்டு தெரிஞ்சிச்சு, சூனியம் கட்டெல்லாம் உடஞ்சிச்சு, இப்போ இன்னும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்னும் ஸ்ட்ராங்கா பண்றாங்க, பாய் கிட்ட பண்றாங்க, கேரளால போய் மலையாளி கிட்ட பண்றாங்கம்மா, நீ ஜாக்கிரதையா இருன்னு இப்படி பயம் கொடுத்துனா நீங்க என்ன பண்ணணும், அம்மாவா ஏன் தான் எனக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிற அறிக்கை செய்துனா ரட்சிப்பு வந்துடும். இதுதான் அறிக்கை, அறிக்கை செய். இதுதான் ஜனங்க நம்ம விசுவாசிங்க செய்ய மாட்டாங்க. யாராவது ஒன்று அபசகனமா சொன்னா, ஆமாவா
அப்படியா? அது அவநம்பிக்கை, அவிசுவாசம். அவிசுவாசம் தான் கடவுள் அற்புதமே செய்ய முடியும். அல்லேலூயா. அவிசுவாசம் தான் அவநம்பிக்கை தான் கடவுளே அற்புதமே செய்ய மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா பாருங்க, இந்த மாதிரி தான் ஜனங்க ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. நீ வாயில அறிக்கை பண்ண, அப்பதான் உனக்கு ரட்சிப்பு வரும். அதை தான் நீ சொல்றேன். நீ ஏன்னா அபசகனமா ஆப்போசிட்டா சில பேர் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஏம்மா நீ அந்த கிறிஸ்டின்ல போய் சேர்ந்துட்ட, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவும் மாட்டான் போ. வர மாப்பிள்ளலாம் இந்துல வரான், முஸ்லீம்ல வரான், உனக்கு கிறிஸ்டின் மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான் போ. அப்படி சொல்லும் போது நீங்க என்ன, ஆமாப்பா அந்த கிறிஸ்டின்ல போய் சேர்ந்ததுனால நம்மளுக்கு ஹலோ பயப்படவே பயப்படாது. அந்த மாதிரி யாருன்னா சொன்னா, கர்த்தர் எனக்கு சிறப்பானத அந்த அம்மா சொன்னாங்க சாட்சி, சீரும் சிறப்பமாவாம என்னம்மா சீரும் சிறப்புமா, சீரும் சிறப்பும். அந்த மாதிரி சிறப்பான ஒரு நல்ல காரியத்தை ஏற்ற துணையை கொடுப்பாருன்னு சொல்லுங்க. ஏற்ற துணைனா ஏதோ வத்தலோ சொத்தலோ, ஏற்ற துணைனா எல்லா விதத்திலும் ஒத்து போற, ஒரு அன்பு காட்டுற, அனுசரிச்சு விட்டு கொடுத்து போற ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான்னு சொல்லுங்க. இது சொல்லிட்டு ஆமா இந்துல நிறைய வரான், முஸ்லீம்ல வரான், அந்த கிறிஸ்டின்ல நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான்னு நீ சொல்றது கரெக்டா தாக்குன்னு அப்படி சொல்லிடாதீங்க. அப்போ ரட்சிப்பு வராது, ரட்சிப்பு வராது, உனக்கு மீட்பு வராது, அதுல இருந்து ஒரு விடுதலை வராது, உனக்கு நல்ல காரியம் நடக்காது. ரட்சிப்பு உண்டாக வாயில அறிக்கை பண்ணு, வாயில அறிக்கை பண்ணு, கிடைக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும் போ, இன்னைக்கு இல்லைன்னா ஆண்டவர் நாளைக்கு நல்லது செய்வார் போ அப்படின்றத நீங்க சொல்லணும். அதுதான் வாயினால அறிக்கை பண்ணணும். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருக்கு. காப்பாற்றுறவர் அவர் தான், மீட்கிறவர் அவர் தான், விடுதலை ஆக்குறவர் அவர் தான், குணமாக்குறவர் அவர் தான். அப்ப அவர் கையில இருக்கிறது. அப்போ உன்னை தாழ்த்தி அந்த வார்த்தையை சொல்லும் போது தேவன் விடுதலை ஆக்குவார். 6 மாசமோ 7 மாசமோ கை குழந்தை ஃபிக்ஸ் வந்துச்சு. ஃபிக்ஸ்னா என்ன தெரியுமா தம்பி? வலிப்பு. அல்லேலூயா. அப்படியே அப்படியே நின்று கண்ணுக்கு நல்லா நின்று ப்ளூ ஆயிடுச்சு உடம்பு. என் கண்ணில் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சொல்லிக்கிறத கேள்விப்பட்டுக்கிறேன். அதாவது இந்த கிருஷ்ணர் ப்ளூ ஆகுறாரு பாத்தியா, அதை தான் எங்க வீட்ல எல்லாம் பாத்துக்கிறேன். படமா கிருஷ்ணர் ப்ளூவா பத்துன்னு இருப்பாரு, ப்ளூ கலர்ல நின்று இருப்பாரு, ஸ்கை கலர்ல இருப்பாரு. அதுதான் நான் பாத்துக்கிறேன். ஆனா முறையா என் குழந்தைய ப்ளூ கலர்ல மாறந்து என் கண்ணு முன்னால பாக்குறேன். அதான் ஃபர்ஸ்ட். ஐயோ கிருஷ்ணருக்கு அப்புறம் என் குழந்தைய தான் ப்ளூ கலர்ல பாக்குறேன்டான்னு நினைச்சேன். சட்டெல்லாம் அவுத்துட்டாங்க, தட்டுறாங்க, குத்துறாங்க, முதுகுல மார்ல தட்டுறாங்க, தலையில தட்டுறாங்க, தவுடியில அடிக்கிறாங்க, என்ன பண்றாங்க. அது அப்படியே நின்றுச்சு கண் நீனா பாக்குறேன். 7 மாசம் குழந்தை ப்ளூவா ஆயிடுச்சுங்க. அந்த பையன் அந்த கை கலர்ல ஆயிடுச்சு சட்டை, அந்த பாடி. அப்பதான் முதல் முறை என் குழந்தைய பாக்குறேன், ப்ளூ கலர்ல பாக்குறேன். என்னடா அந்த சதை இந்த கலர் ப்ளூ கலரா மாறிடுது. ஐயோ முறைன்னு கத்தி தூக்கின்னு போய் எதிர்க்கு ஒரு ஆஸ்பத்திரி இருந்து போட்டாங்க. ஒரு நைட்டு வச்சான், அவனால முடியல, எமர்ஜென்சி வரல, நீங்க சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிடுங்க, பேபி ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு போனா டாக்டர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் சார், சந்தேகம் தான், காப்பாத்துறது. அப்படியே போயிடுச்சாலும் 5 வயசை தாண்டாது இந்த பொண்ணு, இந்த குழந்தை அப்படின்ட்டு. 5 வயசை தாண்டவே தாண்டா. நடு எலும்புல இருந்து நீர் எடுத்து பார்க்கணும். அந்த நீர் எடுத்த குழந்தைங்கெல்லாம் பயங்கரமா கத்திக்கின்னு அழுதுன்னு உசுருக்கு போராடினுக்குது. நான் பார்த்தேன், எங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். எங்க ஒய்ஃப் தான் அங்க பாத்துக்கிறாங்க. 2 நாள் தான் ஆச்சு. 3ஆவது நாள் நான் போனேன். ஏன்னா சோறு கட்டின்னு போறதாகுது இவங்களுக்கு. அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறோமோ இல்லையா, அட்டெண்டரா இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு காலையில டிஃபனு, மதியானம் சோறு, நைட்டு சாப்பாடு, டீ, காஃபி, அது இல்லாம அவங்க துணி மாத்திக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் ஆளை மாத்தி விடணும். ரூபினிக்கு தெரியும் அந்த விஷயம். கர்த்தர் நல்லவர். பாவம் அந்த அம்மாவும் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன பாடுப்பா, குழந்தை என்னமோ ஒரே இடத்துல பெட்ல இருக்குது. இந்த கூட பாத்துக்கிறோம், இவங்களுக்கு நம்ம டீ, காஃபி, டிஃபன், சாப்பாடு சப்ளை பண்ண கூட முடியாத காரியமாகுது. இதுக்காகவே ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். எங்கள் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், குழந்தைய நைஸாக தூக்கின்னு வந்துட்டு போயிடலாம் வீட்டுக்கு. வைத்தியமா நீங்கள் கேஸ் ஷீட்டெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க, வீட்டுக்கு எடுத்துன்னு போனால் போலீஸ் வீட்டுக்கு வரோம், கேஸ் ஷீட்டில் எழுதி இருக்குது, குழந்தைக்கு இந்த மாதிரி பாதிப்புன்னு, குழந்தை இறந்துச்சுன்னா உன்னை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பைத்தியமா என்ன, கேஸ் ஷீட் தானே உனக்கு ப்ராப்ளம் அப்படின்ட்டு நேராக டாக்டர் அந்த டேபிள் வச்சுட்டேன். குழந்தைய தூக்கி தோலில் போட்டுனேன். எங்கள் ஒய்ஃபை ஐயோ பிடிச்சி தர, எங்கள் ஒய்ஃப் வர மாட்டேன்றாங்க. தரன்னு இழுத்துன்னு வந்துட்டு ஒரு சபை இருந்தது, நாங்கள் போகிற சபை. அந்த சபையில் போயிட்டு குழந்தைய போட்டு, ஆண்டவரே பிறப்பும் இறப்பும் கையில் இருக்குது, இந்த குழந்தைய நீ உயிர் கொடுத்தா கூடு, இல்லைன்னா எடுத்துக்க, சும்மா என்ன சோதிக்காத, நான் ரொம்ப பெஜாரான ஆயிட்டேன், கஷ்டப்படுறேன், ரொம்ப என் நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ கொடுத்தா கூடி எடுத்தா இடு, நீ எது செஞ்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு போல என் பொண்ணை படுக்க வச்சுட்டேன் அந்த கோயிலில் ஆலயத்தில் சொல்லிட்டு தூக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதாங்க. மறுநாள் அந்த குழந்தை ஏன் அல்லாடி நிற்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 வயசுக்குள்ள அம்பேலுன்னா இன்னைக்கு 20 வயசு கும்முன்னு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒன்றும் வரல பாரு. இதுதான் அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணனா ரட்சிப்பு வரும். அறிக்கை பண்ண 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 ரட்சிப்பு நமக்கு வரும். அதனால தான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில வேதனைகள் சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்னா அதுக்கு வசனத்தை வச்சு அறிக்கை பண்ணு. செய்வார், பண்ணுவார், மாற்றுவார், நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளை நான், அவர் எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செய்வார். செய்வார்ன்ற வார்த்தையை மட்டும் ஆணித்தரமா உறுதியா சொல்லுங்க. அதான் அறிக்கை. உன் வாயில என்ன வருதுன்னு பாப்பார் ஆண்டவர். உன் வாயில என்ன வருதுன்னு பாப்பார். நீ அதை மாத்தி சொல்லியால இல்ல அவங்களுக்கு அவங்க சொல்றதுக்கு இணங்கிட்டாலோ கடவுள் அற்புதம் செய்ய தாமதமாகும். வாழ்க்கையில எது நடந்தாலும் எதிர்மறையான வார்த்தையை சொல்லு. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை சொல்லு. கண்டிப்பா செய்வார், நடத்துவார். இப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமா உங்களுக்கு ரட்சிப்பு வந்துடும். அல்லேலூயா. பாருங்க,